டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை திரு கஜன் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். இவர் ஒரு முன்னாள் போராளி, அதே போல மனித உரிமை செயற்பாட்டாளர். இவரிடம் இந்த தருணத்தில் நிறைய கேள்விகளை கேட்டு அதற்கு பதில் பெற நாம் விரும்புகிறோம். வணக்கம் திரு கஜன். வணக்கம் டிஎன்டி தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா மேதகு தலைவர் காலத்திலிருந்து அந்நிய நாடு, குறிப்பாக இந்திய அரசியல்ல நம்ம யாரும் தலையிட வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் காரணமாகவே எனக்கு தெரிந்த உங்களை போன்றவர்கள் எல்லாம் தேவையற்று எதுவுமே தமிழ்நாடு இந்திய அரசியல தலையிட மாட்டீங்க. ஆனால் சமீப காலங்களாக நிறைய பிழையான தகவல்களை பலரும் காணொலிகள் வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் பேசுறதுனால நீங்கள் எல்லாம் வெளியில வந்து பேசுறீங்க அப்படின்னு தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதற்கு ஏற்ப இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்போ இன்று கூட நம்ம விடுதலை சிறுத்தைகளினுடைய அமைப்பை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவர்கள் ஒரு தகவலை தெரிவித்திருக்காங்க. என்னன்னா, உளவுத்துறை தலைவர் அவர்கள் என்னிடம் சில தகவலை சொன்னாங்க. அது வந்து இந்த இனப்படுகொலை உலகத்திற்குள்ள எடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் தொடர்பாக நானும் சில கேள்விகளை கேட்டிருந்தேன். சில ஐயங்கள் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? ஏன்னா அவர்கள் குரல் கொடுக்குறாங்க. நிச்சயமா வன்னியரசு அவர்கள் எல்லாம் நாம் மதிக்கிறோம். அவர்களை வந்து இது மாதிரி குரல் கொடுக்கணும்னு சொல்றோம். ஆனால் இத்தனை ஆண்டுகள் குரல் கொடுக்காம இப்ப பேசுறாங்க. அது போல உளவுத்துறை தலைவர் 2008 தான் இவர் சந்திச்சிருக்காரு. 2009 தான் இன அழிப்பு நடந்துச்சு. ஏன் இந்த முரணான தகவல் எல்லாம் சொல்லணுங்கிற ஒரு கேள்வி எழுது. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? முதல் கட்டம் இப்ப உங்க தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். தவிக கட்சியினர் விஜய் அவர்களுக்கு முதல்ல நாங்கள் அவருக்குரிய வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, அவரை வெற்றியடைய வச்ச மக்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, எங்கட நிலப்பாடு வந்து தமிழ்நாட்டில யார் அரச தலைவராக இருந்தாலும் எங்கட விடுதலை சார்ந்து நாங்கள் அவர்கள்ட்ட போய் நிற்போம். அதுதான் எங்கட கொள்கை. தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள நாங்கள் போவதில்லை. அது எங்கட விடுதலை இயக்கத்தின் கொள்கையும் நாங்களும் அதை கடைபிடிச்சு கொண்டு வரோம். யார் ஆட்சியில இருந்தாலும் அவர்கள்ட்ட எங்கட உதவியை நாங்கள் கேட்டு நிற்போம் அவர்களோட வாசதேறி என்பதை சொல்லிக்கொண்டு, உண்மையில வந்து நான் அந்த செய்தி நான் வந்து பார்த்திருந்தேன். எனக்கு ஒரு வேதனையாக இருந்தது. நீங்க பாத்தீங்களாங்கன்னா, இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய திமுக ஆட்சியில வந்து பங்காளி கட்சிகளாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள். அப்ப தொடர்ச்சியாக நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதாவது வன்னியரசு அவர்களையும் எனக்கு தெரியும், திருமாவளவர்கள் இங்க பிரான்ஸ்க்கும் வந்திருக்கிறார், அங்கேயும் வந்து பார்த்துக்கிறார், எங்களுக்கு தெரியும். நீண்ட நெருக்கமான உறவுகள் இருக்குது எங்களுக்கு. அவர்களிடம் வந்து தொடர்ச்சியாக இந்த திமுக அரசு இருக்கும் வரை தொடர்ந்து நாங்கள் எங்களோட விடுதலை சார்ந்த கோரிக்கைகளை வலுச்சேர்ப்பதற்காக தொடர்ந்து அவர்களோட பேசிக் கொண்டிருந்தாங்க. 2 மாநாடுகள் கூட நான் என்னுடைய அனைத்துலக மனித உரிமை தலைமையில் அங்க வச்சு நடத்திச்சேன். நான் ஏன்னா அதை திமுக கையில கொண்டு கொடுக்க வேண்டும், ஜெயலலிதா அம்மையாருடைய அந்த தீர்மானத்தை திமுக கையில் எடுத்து செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினாங்க. எதுவுமே வந்து இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளோ அல்ல திருமாவளவனோ வன்னியரசோ வந்து கண்டுகொள்ளவில்லை. இது எங்களுக்கு சரியான வேதனையாக இருந்தது. கடந்த பாத்தீங்களாக இருந்தால் ஊர்ல இருந்து சைக்கிள் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குழுவினர் வந்து அங்க வந்து மனு கையளிச்சிருந்தவ கூட்டாட்சியை நடைமுறைப்படுத்த சொல்லி தமிழ்நாடு அரசு ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்திருந்தவன் அதை வந்து மத்திய அரசு வலியுறுத்த சொல்லி உடனடியாக நாங்கள் திருமாவளவன் எல்லாருடையும் பேசினாங்க. இவர்களை சந்திக்க வேண்டாம், அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம் என்று. ஆனா அதுக்கு பின்னரும் இவர்கள் முதலமைச்சரை சந்திக்க வச்சு அந்த கோரிக்கையை கொடுத்த உடனே திருமாவளவன் படத்தை நான் கொளுத்தேன். இந்த அங்கே இருந்து தாயகத்துல தமிழகத்திலிருந்து வந்து அவ்வளவேற்ற நிழல் படங்களை கொளுத்தி அந்த கோரிக்கையை கொளுத்தி எதிர்ப்புகளை காட்டினாங்க. ஆனால் இந்த திமுக அரசியல பதவியில இருக்கும் வரையும் பேசாத விடயங்களை இன்றைய படு தோல்வி திமுக. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளும் படு தோல்வி பெற்று 2 சீட்டோட கடைசியில போய் விஜயோட கட்சியில வந்து பங்காளி கட்சியாக நிக்கிறோம். வெளியில 2 ஆதரவு நிக்கிறோம். ஆனா இதே திருமாவளவன் வந்து எந்த ஒரு விடுதலை சார்ந்த முடிவும் 2009க்கு பின்னர் எங்களுக்கு சாதகமாக இந்த விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் மேற்கொள்ளவில்லை. இந்த தேர்தல்ல கூட திமுக பெரும் தவறு விட்டது என்னவென்றால், எங்கட கோரிக்கை வந்து நாங்கள் தமிழீழம், ஜெயலலிதா அம்மையார் கூட வந்து கோரிக்கையில வந்து ஈழத்தமிழர் தான் பதிவு செய்கிறது. கலைஞர் ஆட்சியில இருக்க கூட ஈழத்தமிழர் தான் பதிவு செய்கிறது. ஆனா அந்த தேர்தல் அறிக்கையில வந்து திமுக வந்து
இலங்கை தமிழர்கள் என்றும் அவர்கள் கூட்டாட்சி தீர்வு தான் வேணும் என்றும் அதுவும் வந்து தூதரக ஊடாக செய்ய வேண்டும் என்றும் ஒரு நாசமான கோரிக்கையை திமுக அரசு வச்சது. அப்ப இப்படியான இடத்துல இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து அதை தட்டி கேட்கவில்லை. எங்களுக்கு சரியான ஒரு கவலை ஒன்று ஏற்பட்டிருக்கு. ஏனென்றால் ஆட்சியிலே இருக்கும்போது சொல்ல வேண்டிய விடயங்களை விட்டுட்டு இன்றைக்கு வெளியிலே உள்ளுக்குள்ள அதாவது உள்வீட்டு பிள்ளையாக திமுக செல்ல பிள்ளையாக திருமாவளவன் இருக்கும் வரையும் பேசாத வன்னியரசு இன்றைக்கு வெளியில வாசல்ல நின்று கொண்டு உனக்கு நான் ஆதரவுதாரன் என்று சொல்லிக் கொண்டு இப்படியான பேச்சுக்களை பேசுவது வந்து இது வந்து வெறும் ஒரு ஈழத்தமிழர்களை வச்சு பிழைக்கிற ஒரு அரசியலாத்தான் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து இந்த ஈழத்தமிழர்களை சாட்டித்தான் பல அரசியல்வாதிகள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிற மக்கள். அதுலயே ஒன்றாத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட 2009க்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் ஒரு நிலை பெற்றால்தான் புலம்பெயர் தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்குமான ஒரு தீர்வை நோக்கியாவது செல்ல முடியும் என்கிறேன். ஏன்னா அங்க இலங்கையில வந்து அரசியல் செய்து நாம் இன்னும் தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை அங்க ஏற்படல. இன்னும் அதை வந்து அனில்குமார் அரசாங்கம் வந்தாலும் கூட இன்னமும் தமிழர்களுக்கான தீர்வை பற்றி பேசல. அவர்களுடைய ஒட்டுமொத்த நாட்டு நலனை பற்றி பேசுறாங்களே தவிர தமிழர்களுக்கான தீர்வை பற்றி பேசல. சரி, இங்கேயாவது ஒரு அனைத்து கட்சிகளுமே இணைந்து ஒரு காலத்தில் கொடுத்து கொண்டிருந்த குரல் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து வருவதாக நீங்க பாக்குறீங்களா? குறிப்பாக ஆளும் கட்சிகளோடு இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் மதிமுகவாகட்டும், அதே போல நீங்கள் விடுதலை சிறுத்தைகளாகட்டும், பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், இவர்களெல்லாம் தொடர்ந்து ஏதாவது அரசாங்கத்தில் பங்கேற்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய குரல்கள் குறைந்திருப்பதாக நினைக்கிறீர்களா, அல்லது இவர்கள் குரலை ஆளும் கட்சிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, உண்மையான பிரச்சனை வந்து ஆளுங்கட்சிகள் வந்து முதலாவது ஸ்டாலின் வந்து செய்த வேலை ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையை வந்து தமிழ்நாட்டு ஊடகத்துல கொண்டு வரக்கூடாது ஊடக தணிக்கை செய்திருந்தது. நாங்கள் என்ன நிகழ்வு செய்தாலும் வெளியில வராதபடி கவனமாக திமுக அரசு வந்து தடுத்து கொண்டிருந்தது. இதை நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டாங்க. இப்ப இந்த மதிமுக எடுத்துக்கொண்டா தொடர்ச்சியாக வைகோனை வந்து தன்னுடைய குரலை பதிவு செய்திருக்கிறார். இந்த கஜேந்திரகுமார் வந்து கூட்டாட்சி என்ற தீர்மானத்தை கொடுத்த உடனே திருமாவளவன் போனதுக்கே கண்டிச்சு துரோகம் செய்து போட்டீங்கள் என்று வைகோனை வந்து முதல் வைகோனை அறிக்கப்பட்டவர். அதே மாதிரி வேல்முருகனையும் வந்து எங்களுக்கு வந்து தொடர்ச்சியா வேலை செய்து ஈழத்தமிழர்கிட்ட கோரிக்கையை கொடுத்தபடியா ஏற்றுக்கொள்ள என்று வெளியில வந்தவர். அதே போல அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவாக எடுத்துக்கொண்டார், தகப்பன் மகனாக எடுத்துக்கொண்டாலும் தொடர்ந்து எங்களுக்காக ஐநா சார்ந்து சகல வேலைகளுக்கும் எங்களுக்குரிய உரிமை போராட்டத்தை அவர் பங்கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அங்க வந்து ஆட்சியில இருக்கிற வேட கையில தான் அங்க நிர்வாகம் இருக்குது. யார் இருந்தாலும் இன்றைக்கு நாளைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாரு, அவர்கிட்ட நாங்க நிற்கிறோம், அவருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பி இருக்கிறோம். அப்ப அவர் ஆட்சியில வந்தாலும் நாங்கள் எங்களோட கோரிக்கையை அவருக்கு முருகன் நாங்கள் கொடுப்போம். உண்மையில திமுக நீங்க நினைக்கலாம் திமுக அரசு தோத்து போட்டுதுன்னு நாங்க சொல்றோம் என்று கடந்த 4ஆம் மாசம் 17ஆம் தேதி நான் விட்ட அறிக்கையில திமுக அரசு செய்த தவறை நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். அதே நேரம் விஜயோட கட்சி தான் வெல்லும் என்றதை நான் சொன்னேன். எலெக்ஷன் ஓட் போடுறதுக்கு முதல்ல 23ஆம் தேதி ஓட் போடப்படுது, 17ஆம் தேதி அதே மாசம் நான் சொல்றேன் இதுல வந்து விஜயோட கட்சி தான் வெல்லும், சீமான் படுதோல்வியில அரவாசி கிட்ட குறையும் என்று சொல்லி சொன்னார். 8 வீதம் இருந்தது 3 வீதத்துக்கு வந்திருக்கு. அதையும் நான் சொல்லியிருந்தேன். எங்களுக்கு ஒரு அளவு எங்களுக்கு நான் விடுதலை போராட்டத்துக்கு இருந்து வந்தனால எங்களுக்கு அரசியல் தமிழ்நாடு என்னன்றது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் இந்த தமிழீழத்துக்குரிய ஒரு தாய் வீடாக இருக்கிறது தமிழ்நாடு. அப்ப அந்த தமிழ்நாடு வாசல் துறந்திருந்தா தான் எங்களுக்குரிய விடுதலை கிடைக்கும்னு அதை அவதானிச்சு கொண்டிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு தலைவர்களோட எல்லாரோடையும் பேசி கொண்டிருக்கிறோம். அன்றைய கூட விஜய் வந்து வைகோனிட போறாருன்னா வைகோனிட உடைய அடிச்சு சொல்றோம், அண்ணா இப்படி விஜய் வர்றாரு அப்படின்னு சொன்னாரு, அந்த சந்தர்ப்பம் கிடைச்சா நான் பேசுறேன்னு சொல்லி. ஆனா இது பொருத்தமாக இருக்காது, நான் பேசுறேன் கஜான்னு சொன்னேன். அதே மாதிரி ஒவ்வொரு தலைவரோட நாங்கள் தொடர்புல நாங்கள் இருக்கிறோம் அங்க. ஆனால் இந்த திருமாவளவன் நிலப்பாட்டை பொறுத்தளவுல உண்மையில ஒரு தெரிஞ்சு கொண்டும் எங்களுக்கு முதுகுல குத்தப்பட்ட வேலை தான். ஏனென்றால் ஒரு தமிழ்நாடு அரசு வந்தன்னா தமிழீழம் தான் தீர்வு, இந்தியா மத்திய அரசு எந்த உதவியும் ஸ்ரீலங்காவுக்கு செய்யக்கூடாது, அங்க வந்து பொது வாக்கெடுப்பு நடத்தணும் என்று பல கோரிக்கைகள் தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி இருக்குது. அதை இவ்வளவு காலம் திமுக அரசு கொண்டு போய் சேர்க்காம அதை வலியுறுத்த சொல்லி திருமாவளவன் வலியுறுத்தவும் இல்லை. ஆனா அதே நேரம் வந்து வேல்முருகனை தொடர்ந்து கஷ்டப்பட்டு வேல்முருகன குரல் அங்க கண்டுகொள்ளப்படவில்லை. அவர் ஒரு தனி மரம் தோப்பானவர் அவற்றை கண்டுகொள்ளப்படவில்லை. ஆனா இந்த திருமாவளவன் எங்களோட என்று சொல்லிக்கொண்டு திருமாவளவன் செய்தது நான் இந்த ஊடாக சொல்றேன். எங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில எந்த கோபம் எங்களுக்கு இல்லை, தொண்டர்கள்ல திருமாவளவன் செய்தது
பச்சை துரோகம் தான் எங்களுக்கு செய்தவர். ஏனென்றால் யோசிச்சு பாருங்க, 17 வருடம் கழித்து இன்றைக்கு நாங்கள் கூட்டாட்சி என்ற பதிவை தமிழ்நாட்டுல திமுக செய்திருக்கு. அதாவது கட்சியில ஒரு கட்சி அந்த தேர்தல் வைக்கிற முடிவு. அதுக்கு காரணம் என்ன? கூட இருந்து திருமாவளவன் தான் காரணம். அதாவது நாங்கள் சொல்லியிருக்கோம், தாயகத்திலிருந்து எம்பி மேர் யார் வந்தாலும் அவர்கள் கொண்டு வர அறிக்கை எடுக்கவுடனே இந்த 6ஆம் திருத்த சட்டம் பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த வரையறைக்கு தமிழகம் காட்டி போராட முடியாது. அவர்கள் கொண்டு வர கோரிக்கையை தமிழ்நாடு ஏற்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் 2 தீர்மானம், ஒன்று மாணவர் கூட்டம் செய்த தீர்மானம், மற்ற இன்னொரு கூட்டம் செய்த தீர்மானம் எல்லாம் நான் ஸ்டாலின் ஐயா அவர்களை கையளிச்சிருக்கிறோம். அதை விட எங்கட குழு சந்திக்க போகுதுன்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா அவர்கள்ட்ட அனுமதி கேட்டு குளத்தூர் மணியனை கூட கடத்தம் கொடுத்துறாங்க. எனக்கு பதில் விரையிலன்னா குளத்தூர் மணியனை சொல்லி கொண்டு வந்தார். அப்படி திமுக ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனையில தொடர்ந்து கண்டுகொள்ளாமலும் அதை கண்டுகொள்ளாமல் தான் தொடர்ந்து நடந்தது. இது எங்களுக்குரிய வேதனை. ஆனால் இன்றைக்கு ஒரு நடிகராக இருந்து மக்களால் இவ்வளவு மதிப்பு பெற்ற ஒரு விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, நாளைக்கு ஜெயலலிதா அம்மையாற்ற அந்த இடத்தை நிரப்புறதுக்கு விஜய் வந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக இந்த ஜெயலலிதா அம்மையார் கொண்டு வந்த தீர்மானம், இந்த தமிழ பிரகடனத்தை விஜய் அவர்கள் கொண்டு போவார். சம்பத் அண்ணன் எல்லாம் இங்க இருக்கிறார் அந்த கட்சிக்கு. அவர் ஒரு பழைய ஆள். அவர் எங்களோட தொடர்பு இருக்கிற ஈழ ஆதரவு போராட்டத்துல தொடர்ந்து எங்களோட பயணிக்கிறவர், தொடர்ந்து பேசுறவர். அவையெல்லாம் இருக்கேக்குள்ள நிச்சயமாக விஜய் அவர்கள் எங்களோட ஈழ விடுதலை போராட்டத்தை தமிழ் ஈழத்தின் ஒரு அடுத்த கட்ட பணியை மேற்கொள்ளுவார் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த 2026 மே 18 வரப்போகிறது. இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. இந்த தருணத்துல உலக தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு பொதுவான தமிழ்நாட்டு இந்திய மக்களுக்கு நீங்கள் விடுக்கக்கூடிய வேண்டுகோள் என்னவா இருக்கு? உண்மையில இன்றைக்கு இனப்படுகொலை நடந்து 17 வருடம். ஆனால் இன்று வரையும் தாயகத்தை இனப்படுகொலை இன அழிப்பு நடந்து ஒன்று. இராணுவம் வெளியேறவில்லை, முற்றுமுழுதான் இராணுவம் இருக்குது. எங்கட காணிகளை ஆக்கிரமிப்பு செய்யணும். மத சின்னம் நாங்கள் மத சார்பு இல்லாத ஆக்கள் தான். ஆனா சகல மதத்துக்கும் நாங்கள் அங்கீகாரம் கொடுக்கிறோம். நாங்கள் மத அடையாளங்களை அளிக்கிறார்கள். அதாவது சைவ கோயில்களை உடைச்சு விட்டு பௌத்த விகாரிகளை கட்டி கொண்டிருக்கிறார்கள். இராணுவ துறந்த வழி இராணுவ ஆட்சிக்குள்ள என்கிற மக்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அங்க தமிழ் ஈழமண்டங்கிற மக்கள் நான் பேசுற மாதிரி இப்படி இல்ல தமிழ்ல படம் வச்சிருக்கிற மாதிரி அங்க மக்கள் பேச முடியாது. ஏனென்றால் 6ஆம் திருத்த சட்டம், பயங்கரவாத தடை சட்டம், தமிழ் ஈழம் பிரிவினை பேசினால் அவர்கள் ஜெயில்ல. அப்ப அங்க உள்ள மக்கள் நேரடியாக அவைய உரிமையை கேட்டு போராட முடியாது. அப்ப தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நாங்கள் கேட்கக்கூடிய தமிழ்நாடு அரசை நீங்கள் எல்லோருமாக வலியுறுத்தி மீண்டும் அந்த தீர்மானத்தை சட்டசபையில கொண்டு மத்திய அரசு ஊடாக என்கிற தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கு நெஞ்சு தமிழர் தாயகத்தை, அந்த தமிழ் ஈழத்தை மீட்டு தருவதற்கு தமிழ்நாடு அரசு உறுதுணையாக நிற்க வேண்டும். அதே போல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகள் மனசுத்தியோட ஒரு தமிழ் இனம், ஒரே மொழி பேசுற இனம் அங்க இப்படி அடிமையா இருக்கு, அந்த நாடு மீட்கப்படணும் என்று நிற்க வேண்டும். அது இந்தியாவுக்கு தான் பாதுகாப்பு. தமிழ் ஈழம் என்று வடக்கு கிழக்கு அமையுமாக இருந்து அமையும். அது இந்தியா முன்வராட்டிக்கும் அது அமைந்துதான் ஆகும். அமைகிற நேரத்துல அது சரியாக முறையில இந்தியா கையாண்டது என்ன, தமிழ் ஈழம் இந்தியாவுடைய ஒரு இராணுவ ரீதியான பாதுகாப்பு தளமாகத்தான் அது இருக்கும் என்று இந்த இடத்துல சொல்லுகின்றேன். தமிழ்நாட்டு உறவுகள் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய நீங்கள் விஜய் அவர்களுக்கு தாவேகா கட்சிக்கு வலியுறுத்தி இந்த தமிழீழ தீர்மானத்தை கொண்டு தமிழத்துக்குரிய குரலை விஜய் அவர்கள் கையில் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அத்தோடு விஜய் அவர்களுக்கு வாக்கு போட்ட அனைத்து தமிழ் மக்களுக்கும் நாங்கள் நன்றியை சொல்லுகின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் பல ஊடகங்கள்ல பார்த்த நாங்கள் 50 வருடமாக இருந்த ஒரு சாராய கடையை மூடினதுக்கு அந்த மக்கள் சந்தோஷப்படுகிறார்கள், மகிழ்ச்சி படுகிறார்கள். போயிட்டு நாங்க நிம்மதியா இரவுல நிக்கிறவன் பெண்கள் இல்லை. ஆனா எங்கட மண்ணில விடுதலை புலிகள் இந்த ஆட்சி இருக்கும் போது நீங்க எல்லா நேரமும் பெண்கள் வீதியால போய் வரலாம், குழந்தைகள் போய் வரலாம், நகையோட போய் வரலாம். எந்த திருட்டு நடக்க இந்த குடிகாரரும் அங்க இல்லை. மது போதையே இல்லாத ஒரு நாடாக தமிழகம் இருந்தது. அப்படி தமிழ்நாடும் பெற வேண்டும் என்பதை நான் விரும்புகின்றேன். இந்த விஜய் அவர்கள் கொண்ட இந்த தீர்மானத்தை நான் வாழ்த்துகின்றேன். இந்த மது தடை கொண்டு வந்தாரல்ல, அதுபோல இந்த தமிழ் மக்கள் இந்த ஒவ்வொரு விடயத்திலையும் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும். அவருக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லுகின்றோம். உண்மையில மதுக்கடையை பூட்டி தேரான மக்கள் சந்தோஷப்பட தமிழகத்துல எனக்கு நின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்படித்தான் மக்கள் அங்க. இன்னொரு கேள்வியை நான் கேட்டுக்கிறேன். இப்ப ஈரான் அமெரிக்கா போர் நடந்த போது இலங்கையிலும் அது எதிரொலிச்சது. இந்தியாவிலிருந்து வெளியேறிய ஒரு போர்க்கப்பல், ஈரானிய போர்க்கப்பல் இலங்கைக்கு அருகே தான் அது அடிக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம்.
இப்போ தமிழர்களுக்கான ஒரு தனி நாடு இருந்திருந்தால் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்குமா? தமிழீழம் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் திருவோணமலை தான் தமிழீழத்தின் தலைநகரம். அதாவது உலகத்திலே ஒரு இயற்கையான துறைமுகம் எங்கட துறைமுகம். எங்கட நான் சொல்லலாம் தமிழீழத்தின் தலைநகரத்தில் உள்ள துறைமுகம் தான். நிச்சயமாக உலக அளவில் யார் சண்டை செய்திருந்தாலும் அந்த துறைமுகமும் எங்கட தமிழீழமும் அந்த கடற்பரப்புக்குள்ள எந்த நபர் வந்தாலும் அவர்களை பாதுகாத்து நாங்கள் அனுப்புவோம். கடைசி வந்தாலும் நாங்கள் ஒரு எங்கட மண்ணுக்குள்ள எங்களை நம்பி வாரவர்களை, அதாவது எதிரிகள் இல்லாமல் நண்பர்களாக வார யார் வந்தாலும் நாங்கள் அவர்களை காப்பாற்றுவோம், நிச்சயமாக காப்பாற்றுவோம். மற்றது இன்றைக்கு இந்தியாவுக்கு ஆக்கிரமிப்பு செய்கிற ஒரு கப்பல் வருதுன்னா நாங்கள் தமிழ் நிலப்பரப்புக்கு விட மாட்டோம். அது இந்தியாவோட பாதுகாப்பை நாங்கள் கொடுப்போம். நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. நிச்சயமாக அப்படி ஒரு இந்தியாவுக்கு எதிரான ஒரு கப்பலோ எதுவோ கடல்ல வந்தால் இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் முதல் ஆளாக நிற்போம். என்ற அயல் நாடு நிச்சயமாக நாங்கள் நிற்போம். அதைத்தான் சொல்றோம், தமிழீழத்தை இந்தியா மீட்டு தர வேண்டும். மீட்டு தந்தால் நிச்சயமாக நாங்கள் இந்தியாவுக்கு இல்ல உலகத்துக்கே ஒரு பாதுகாப்பான அரணாக நாங்கள் இருப்போம். மிக்க நன்றி கஜன். மீண்டும் மற்றொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.